Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு ஒரு அசத்தலான சுவையில் ஆட்டுக்கல் பாயா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 பட்டை, 4 லவங்கம், 3 பிரியாணி இலை, 2 ஏலக்காய், கொஞ்சம் கல்பாசி, கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி, 1 டீஸ்பூன் சோம்பு. நாலு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. ரெண்டு பெரிய சைஸ் ஆனியன் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி எல்லாம் கொஞ்சம் வெந்து வரட்டும். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஆட்டுக்கால் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ 1 டம்ளர் தண்ணி சேர்த்து ஒரு 15 to 20 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், காலெல்லாம் நல்லா வெந்திருக்கு. இதில் ஒரு அரை மூடி தேங்காய் அரைச்சி வச்சது சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு இது நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ ஒரு கொதி வந்த உடனே 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மிளகு,
1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தை அரைச்சி வச்சிருக்கிறேன், அது சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க விடலாம். இப்போ பாருங்க, எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. கடைசியாக கொத்தமல்லியை தூவி இறக்கிடலாம். இப்போ சூப்பரான ஆட்டுக்கல் பாயா ரெடி. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோடு நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.